ஒரு கொக்க சுட்டாண்டா வனச்சட்டத்தை மீறிட்ட அப்படிங்கிறாங்க. மீன் பிடிக்கிற மக்கள் கடல்ல போய் அட்டைன்னு ஒரு ஜீவன், அதை பிடிச்சி சீனாவுக்கு ஏற்றுமதி பண்றாங்க, நல்லா காசு வரும். அட்டையை பிடிச்சாந்து வைங்க 7 வருஷம் தண்டனை. கடல்ல கிடைக்கிற ஒரு செல்வம் அது வனத்துறையில பாதுகாக்கப்பட்டது, வனச்சட்டமா வனத்துறையில உள்ளதுன்னு சொல்லிட்டு அட்டையை போய் வேட்டையாட முடிய மாட்டேங்குது, ஒரு கொக்கு போய் வேட்டையாட முடிய மாட்டேங்குது. அப்ப இந்த மாதிரி எல்லாம் இவனையெல்லாம் நோண்டக்கூடிய நீ நம்ம நாட்டு சட்டத்துல மானை வந்து கொள்ளலாமா? மானை வந்து வேட்டையாடக்கூடாது, அது வனப்பிராணி, வனவிலங்கில் சேர்ந்தது. புலிய வேட்டையாடலாமா? அது வனவிலங்கு. புலிய வேட்டையாடுவதும் பயங்கரமான குற்றம், மான் வேட்டையாடுவதும் பயங்கரமான குற்றம். இந்த சாமியார்களுடைய படங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தன் மான் தோல்ல உட்கார்ந்துட்டு இருப்பான், ஒருத்தன் புலி தோல்ல உட்கார்ந்து இருப்பான். இவனுக்கு என்ன சட்டம்? ஏண்டா கொக்க பிடிச்சிட்டு இந்த மாதிரி கேள்வி கேட்கறீங்களே, மானுக்கு என்ன சட்டம்? புலிக்கு என்ன சட்டம்? புலி எண்ணிக்கை குறைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு புலி கணக்கு எடுத்துட்டு இருக்கிறானுவ, புலிய பாதுகாக்க போறவங்கிறாங்க. அப்ப புலித்தோல்ல உட்கார்றான்னு சொன்னா புலித்தோல் வானத்துல இறங்குமா? வேட்டையாடி இருக்கிறானா? வேட்டையாட வாங்கினானா? வாங்கவும் கூடாது. இந்த மாதிரி பொருட்கள் இருந்தா வனத்துறையில் கொண்டு ஒப்படைச்சிருந்தேன். இந்தாங்க மான் ஒண்ணு செத்து கிடந்துச்சு, இந்த ஒரு மான் தோல் வந்து கிடைச்சுன்னு சொல்லி அவங்கள்ட்ட ஒப்படைச்சிருந்தமே தவிர ஒரு மனிதன் வந்து மான் தோல் வைத்துக் கொள்ள கூடாது சட்டம் இருக்கா இல்லையா? புலித்தோல் வச்சுக்கிற கூடாது சட்டம் இருக்கா இல்லையா? அந்த சட்டத்தை நீங்க பேணுனீங்களா? இங்க லவ் பேர்ட்ஸ் பறவை வித்து அவனை பிடிச்சு கொண்டே போச்சு என்னமோ பண்றாங்க. இந்த பறவையை காப்பாத்துறது கூட்டம் காணுவோம், ரெட் கிராஸ் ஆகணும் ஒரு கூட்டம், ப்ளூ கிராஸ். அப்ப இதெல்லாம் ஒரு லவ் பேர்ட்ஸ் பறவைக்கு விட மாட்டேங்கிறாங்க. இவன் மாலை பிடிச்சி வச்சு படுத்து கிடக்கிறான், புளிய படுத்து கிடக்கிறான், அவனுக்கு சட்டம். சந்தன கட்டையை வச்சு எல்லாம் செஞ்சு வச்சுக்கிறாங்க. சந்தனத்தை அனுமதி இருக்கா? வனத்துறை அனுமதி எல்லாம் வைக்க முடியுமா? சந்தனத்தை வெட்ட முடியுமா? சந்தனம் விற்க முடியுமா? அப்ப சந்தன கட்டத்தில் இன்னைக்கு தேடுறாங்க, மாட்டினோட சந்தனத்தை தேட போறோம். அப்ப எல்லா சட்டத்துக்கும் வருமான வலிக்க அப்பாற்பட்டவனா இருக்கிறான், ஏமாத்துற விட்டு அப்பாற்பட்டவனா இருக்கிறான், எல்லா விதமான ஹோமோசெக்ஸ் பண்ணாலும் அதுக்கு அப்பாற்பட்டவனா இருக்கிறான், கொலையே செஞ்சாலும் அவனை கேட்க மாட்டோம், அவனை காப்பாத்தி விட்டுருவோம். இந்த மாதிரி காட்சி எல்லாம் பாக்குறீங்க. இன்னும் சொல்ல போனாங்க, இந்த சங்கராச்சாரிய மேட்டருக்குல அவர் மாட்டினார். எப்படி மாற்றாரு? அவர் கூட இருந்தவர்கள் பக்தர்களா இருந்தவர்கள், ரொம்ப பெரிய மதிப்பு வைத்திருந்தவர்கள். அதுவும் யாரால? சங்கராச்சாரியாருடைய மிகப்பெரிய பக்தையாக இருந்த ஜெயலலிதாவால் கைது செய்யப்படுறார்கள். ஜெயலலிதா வந்து சங்கராச்சாரிய கைது செய்யுமா? ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள், அவருக்கு பக்தராக இருந்தவர்கள், எதா இருந்தாலும் அவற்றை ஆலோசனை பண்ணி செய்யக்கூடியவர்கள். அப்படி இருந்த ஜெயலலிதா ஒரு சங்கர் ராமன்கிறவரை கோயில்ல வச்சு கொலை பண்ணிவிட்டாங்களே, அவன் எவனா இருந்தாலும் புடி, கோயில் அந்த அம்மா பெருசா நடக்குது, கோயிலுக்குள்ள ஒரு பக்தனை வந்து கொலை பண்ணி இருக்கிறார்கள் என்று அவன் வந்து சங்கர மடத்துடைய கணக்கு வழக்கெல்லாம் தெரிஞ்சவன், அவனை போட்டு தள்ளிவிட்டாங்க. இப்ப பெரிய பெரிய அதிகாரிகள் அவ்வளவு எவிடன்ஸுகள், அவ்வளவு ஆதாரங்களை தேடி அந்த கேஸ கொண்டு போனாங்க. அப்புறம் என்னாச்சு? ஒரு எலெக்ஷன் வந்து போன சட்டசபை தேர்தல் வந்துச்சு. சட்டசபை தேர்தலுக்கு முன்னாடி இவர் பேரம் பேசுறாரு, நாங்க வந்து பிராமணர்கள்லாம் உங்களுக்கு ஓட்டு போடுறோம், நீங்க வந்து நான் ஆட்சிக்கு வந்த பிறகு எங்க எப்படியாவது கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி அங்க ஒரு பேரம் நடக்குது. அதுக்கு பிறகு அந்த தேர்தல் என்ன பண்றாரு? பிராமணர்கள்லாம் திமுக ஓட்டு போடுங்க, முதல் தடவையா சுதந்திர இந்தியாவில் முதல் தடவையாக திமுக பிராமணர்களுக்கு எதிர்க்கட்சி, அதுக்கு ஓட்டு போடுங்கள் என்று உள்ள இறங்கி என்ன செய்யறாங்க? வேலை செய்கிறார்கள். ஜெயித்து வந்தாச்சு. இப்ப என்ன நடக்குது? ஒவ்வொரு சாட்சியா பல்டி, ஒவ்வொரு சாட்சியா கோர்ட்ல பாண்டிச்சேரி நடக்குது கேஸ். அங்க என்ன நடந்துட்டு இருக்கிறது? நான் தான் பார்த்தேங்கிறான், நான் பார்க்கலைங்கிறான். அவர் ரூபாய் அவன் பொம்பளை கட்டி பிடிச்சாங்க, நான் பார்க்கலைங்கிறான். இவர் தான் ரூபா கொடுத்தாரு பேங்க்ல, அது இல்லங்கிறாங்க. எல்லா பேரும் எல்லாம் அந்தர்பல்ட்டி அடிக்கிறாங்க. தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம சிஎம் தீர்ப்பளிக்கிறார். என்ன தீர்ப்பளிக்கிறாரு? ஜெயலலிதா வந்து பொய் வழக்கு போட்டாங்க சங்கராச்சாரிய மேல. அவர் பச்சையா சொல்றார், கோர்ட்ல கேஸ் இருக்கிறது, கோர்ட்ல தீர்ப்பாகல, அவர் நிரபராதின்னு ஆக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க, ஒன்னும் தீர்ப்பாகவில்லை. அவர் என்ன எழுதினாரு? கருணாநிதி என்ன எழுதினாரு? அந்த ஜெயலலிதா வந்து மகாமக குளத்துக்கு போனாங்களாம். போகும்போது அதுல நிறைய பேர் செத்து போயிட்டாங்களாம். செத்து போனவனு இந்த பெரியவாளு சின்னவாளு ஜெயலலிதா நினைஞ்சாங்களாம், அந்த அம்மா ஊத்துனுச்சு, இந்த அம்மா குடுத்துச்சு, நம்ம அப்படி போய் விமர்சனம் பண்ணாங்களாம். இது ஜெயலலிதா காதுக்கு வந்துச்சான். அதுக்கு பழி வாங்குவதற்காக அவர் மேலேயே கேச போட்டார்கள் சொல்றாரு. பொய் வழக்குங்கிறார், மெய் வழக்க பொய் வழக்குங்கிறாரு. அப்ப இந்த சாமியார்களுடைய கை ரொம்ப நீளமாக இருக்கிறது. ஒரு ஒண்ணு இப்ப நித்யானந்தா கூட எடுத்துக்கிறங்க, மறுபடியும் இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷா வருவார். எப்படி சங்கராச்சாரியார் வந்து இவ்வளவை மன்னிப்புட்டு அதே ஃப்ரெஷ்ஷா வர்றாரோ, அதே மாதிரி மலம் வர்றாரோ, அதே மாதிரி மரியாதை வர்றாரோ, அதே மாதிரி நாட்டை நடமாடுகிறாரோ, அதே மாதிரியாக யாரும் வருவார்? நம்ம நித்யானந்த பரமஹம்சர் என்ன செய்வாரு? மறுபடி வருவார். எப்படி வருவாரு?
அதெல்லாம் ஜோடனை, அதெல்லாம் செட்டிங்கு, அவர் அப்பழுக்கற்றவர் தான் என்று சொல்லி பெரிய பெரிய முதலமைச்சர்லாம் கீழே இருக்கிறாங்களே, பெரிய பெரிய மந்திரிகள் எல்லாம் கீழே இருக்கிறாங்களே, பிரேமானந்தாக்கு அப்படி யாருமே இல்ல. அற்ப சாதாரண மக்களை ஏமாத்திட்டு போயிட்டான். இவங்க எல்லாம் பிரதமர் முதலமைச்சர் லெவல்ல உள்ளவங்க, இவங்கள ஒண்ணும் பண்ண இயலாது. அப்ப இந்த மாதிரியாக ஆட்சி அதிகாரம் எல்லாரும் சேர்ந்து கொண்டு இதை செய்யற காட்சியை பார்க்கிறோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும், மனிதனுடைய சக்தி ஒரு லிமிட்டுக்கு உள்ளது. இதை இஸ்லாம் தான் தெளிவா சொல்லுகிறது. என்ன மாதிரி சொல்லுகிறது, உனக்கு பிள்ளை வேணுமா, அல்லாஹுதான் பிள்ளையை தருவான். இஸ்லாம் என்ன சொல்லுது, குழந்தை வேணும் ஒருத்தன் போற, அல்லாஹ் என்ன செய்யறான், யஹபுலிமை யஷாவு துக்கூர் ஓ யஹபுலிமை யஷாவு இனாசா ஓ யஜாலுமை யஷாவு அகீமா அவ் யுஸவிஜுஹு துக்ரான வ இனாசா. நாடு ஆம்பளை பிள்ளை நான் தாண்டா கொடுப்பேன், பொம்பளை பிள்ளை நான் தாண்டா கொடுப்பேன், இதுலயும் கலந்து நான் தான் கொடுப்பேன், கொடுக்காம நான் தான் இருப்பேன். வேற யார்ட்டையும் போவாதே, கடவுள்கிட்ட மட்டும் நேரடியா தொடர்பு கொள்ளு. அது மாதிரி உனக்கு செல்வம் வேணுமா, அல்லாஹு யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷாஉ வ யக்திர், அல்லாஹ் நாடியவர்களுக்கு செல்வத்தை தாராளமா தருவான், நாடியவர்களை வறுமையில் ஆக்கிடுவான். அது எந்த மனுஷன் கையிலையும் இல்ல. எவன் ஆசி வழங்குறதுனாலையும், எவனையும் பார்க்கறதுனாலையும், எவனும் உனக்கு எதிர்காலத்தை கணித்து சொல்றதுனாலையும் இது நடக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லி எந்த ஒரு அதிகாரமும் அல்லாஹ்வுக்கு மட்டும் தானே தவிர ஆன்மீகத்தில் பெரிய உயர்ந்த நிலையில் இருக்கிற நபிகள் நாயகத்துக்கு அது இல்லை. நபிகள் நாயகத்துக்கு எந்த அதிகாரம் இல்ல, புள்ள கொடுக்கிற அதிகாரம் இல்லை. அவங்களுக்கு அல்லாஹ் ஆம்பளை பிள்ளைய கொடுத்தான், பச்சிலம் பிள்ளையில எடுத்துக்கிட்டான், 4 பொம்பளை பிள்ளைய கொடுத்தான், உசுரோட இருக்கும் போது 3 பொம்பளை பிள்ளைய எடுத்துக்கிட்டான்ல. அப்ப மனிதர்கள் கையில, அவங்க கையில ஒண்ணுமே கிடையாது. ஒருவேளை சாப்பிட்டு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்ல, செல்வத்தை உண்டாக்கிற முடியாது. இப்படி எல்லாத்தையும் அறிவுபூர்வமாக லாஜிக்காக மக்களை ஏமாத்தாத வகையில, அவங்க ஏமாற ரெடியா இருந்தா கூட அதை எச்சரிச்சு திருத்துற வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த ஆன்மீகம் இருந்தது. எப்படி இருந்தது, அவங்க மகன் இப்ராஹிம் இறந்த பொழுது சூரிய கிரகணம் ஏற்படுது. மக்கள் என்ன பேசுறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மகன் இறந்ததுனாலதான் இந்த கிரகணம் ஏற்படுது அப்படின்னு மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகத்து சோகத்துல வேற இருக்கிறாங்க. சோகமா இருக்கும்போது இதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க, மக்கள் பேசுறதுல யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னதான் சோகமா இருந்தாலும் இந்த விமர்சனம் காதுல விழுந்தா இல்லையா, உடனே மக்கள்கிட்ட இது யாருடைய பிறப்பிற்காகவும் இது ஏற்படாது, இது யாருடைய இறப்புக்கும் இது ஏற்படாது, இது அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் ஏற்படுகிறது, என்னுடைய மகனுக்காக இது ஏற்படல. இப்படி ஒரு ஆன்மீகவாதி பாத்தீங்களா, உலக வரலாற்றிலேயே மக்களை ஏமாத்தாத ஒரு ஆன்மீகவாதி. ஆன்மீகத்தையும் சொன்னாரு, அவர் யாரை ஏமாத்தவே இல்லை. ஆன்மீகத்தை எதிர்க்கிறவர்கள் ஏமாத்தினாங்களே, அந்த அளவு கூட ஏமாத்த. ஆன்மீகத்தை எதிர்க்கிறவர்கள் சிலை வைத்தார்கள், ஆன்மீகத்தை சொன்னவர் சிலை வேணாண்டார். ஆன்மீகத்தை எதிர்த்தவர்கள், பகுத்தறிவு பேசினவர்கள் பெரியாருக்கு சிலை வச்சார்கள். நபிகள் நாயகத்துக்கு சிலை இருக்குதா, சிலைக்கு மாலை போடுறது இருக்குதா, மலர் வளையம் வைக்கிறது இருக்குதா? அப்ப பெரிய பகுத்தறிவு பேசினவர்கள் அவுட்டு. அறிவை ஊட்டிய ஒரு மார்க்கமாக இந்த மார்க்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அப்ப ஆன்மீகம் என்பது நம்முடைய அறிவை காப்பாற்றணும். வேற அரசாங்கம் நம்மளை காப்பாத்தாது, அதிகாரம் நம்ம மானத்தை காப்பாத்தாது, ஆன்மீகம் காப்பாற்றணும். ஒரு ஆன்மீகத்தை எதுக்கு நம்புறோம், மனுஷன் நம்மளை ஏமாத்திடுவான், கடவுள் நம்மளை காப்பாற்றுவார்னு போனா அந்த கடவுள் ஏஜென்ட் நம்மளை ஏமாத்திட்டு போயிடுறானே. அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலையில் இருந்து நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். இது மாதிரியான பிராடு பித்தலாட்டங்களை ஒழிச்சிட்டு இந்த 2 அடிப்படை தான் உங்களுக்கு. என்ன 2 அடிப்படை, எந்த ஒரு மனுஷன் 6 அறிவுக்கு மேல ஒன்னு இருக்குன்னு சொல்றானோ அது பொய், இல்லைன்னா ப்ரூவ் பண்ணி காட்டு. எந்த ஒரு மனுஷன் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒன்றை உருவாக்கி காட்டுவேன், உண்டாக்கி காட்டுவேன், எடுத்து காட்டுவேன் என்று சொல்லுகிறானோ அதெல்லாம் பொய் என்பதை நீங்க என்ன செஞ்சிருந்தேன் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் சில டெக்னிக்குகள் இருக்கிறது, அதெல்லாம் விரிவாக பேச வேண்டிய நேரம் முடிந்துவிட்ட காரணத்தினால் என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சமுதாய போராட்டங்கள், இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் எதிரான அடக்குமுறை எங்கிருந்து வந்தாலும் உடனடியாக களமிறங்கி போராடும் ஒரே இயக்கம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். அரசின் அலட்சிய போக்கானாலும்